ஹாய் கண்மணிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பர் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஊர் திருவிழா விளாக் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதம் வந்து செம்ம சூப்பராக நம்ம பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழா சூப்பராக நடந்து முடிஞ்சிச்சு. அதனோட விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க கண்மணிஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பொங்கல் வைக்கிறதுக்காக கோவிலுக்கு கிளம்ப போகிறோம். நானும் பாப்போம் சூப்பராக கிளம்பியாச்சு பொங்கல் வைக்க. இப்போ நம்ம வீட்டில் இருந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சு. நம்ம வீட்டில் இருந்து கோவிலுக்கு ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes தான், சீக்கிரமாக நம்ம போயிடலாம். ஸோ நானும் பாப்போம் கிளம்பி பைக்கில் வந்து சூப்பராக கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். ஆல்ரெடி நம்ம அப்பா அம்மா வந்து இங்கே இருந்தாங்க, பொங்கல் வைக்கிறதுக்காக இடம்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நான் போயிட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். இங்கே நம்மளோட மாரியம்மன் கோவிலில் மார்னிங் ஒரு 7 o'clock ஃபுல்லாக பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பொங்கல் வச்சுட்டு நம்ம தேங்காய் பழம்லாம் மாற்றிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம், அவ்வளோதான். இங்கே இருந்தாக்கா பொங்கல் வச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளோட பொங்கல் வந்து வைக்க போகிறோம். எப்போவுமே நம்ம பொங்கல் வந்து வைக்க போகிறோம் கோவிலில் அப்படின்னாவே ஃப்ரெஷ்ஷாக நம்ம அடுப்பு மூட்டி அதுக்கப்புறமா தான் பொங்கல் வைப்போம். ஆனால் இந்த டைம் வந்து இந்த திருவிழாவில் செம்மையாக மக்கள் கூட்டம் இருந்ததுனால நாங்கள் வந்து ஆல்ரெடி பொங்கல் வச்சுருந்த ஒரு அடுப்புலேயே நம்மளோட பாத்திரம்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்து பொங்கல் வைக்க வந்து ஆரம்பிச்சிருந்தோம். இப்போ நம்ம காமிக்கிறோம் பாருங்கள், இந்த கோவில் சுற்றி நம்மளுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக தான் மக்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் போய் பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். அப்புறம் இங்கே கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாம்பூலத்தட்டில் வைக்கிற கலரான விசிறின்னு நினைக்கிறேன். இது உண்மையோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் வாங்கிட்டு வந்துருந்தேன். இதுதான் நம்மளோட மாரியம்மன் கோவில், பெரிய மாரியம்மன். அம்மா நான் கோவிலெலாம் சாமி கும்பிட்டு வரதுக்குள்ளே பாத்திரம்லாம் வச்சு நம்ம அடுப்புக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் போயிட்டு கற்பூரம்லாம் வச்சு நம்ம அடுப்பு வந்து பற்ற வச்சாச்சு. பாப்பு வந்து சூப்பராக எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி வெயில் டைமில் பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா பாப்பு வந்து ஹெல்ப் பண்ணுவார். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்மணிஸ். இப்போ நம்ம நல்லபடியாக சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த 3 தடவை சுற்றுவாங்களா, அதெல்லாம் சுற்றி அரிசி போட்டுட்டு பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக கிழக்கு பக்கம் பார்த்து பொங்கி வந்துருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மாரியம்மனோட பிளெஸிங் நம்மளுக்கு முழுசாக கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக நான் வந்து பொங்கலை முழுசாக கலரி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பொங்கல் வந்து நல்லபடியாக வெந்து முடிச்சிருச்சு. ஸோ அதை இறக்கி வச்சுட்டு இந்த பக்கம் நான் வந்து சுவாமிக்கு தேங்காய் பழம் மாற்றுறதுக்காக பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் வச்சுட்டு சுவாமிக்கு பட்டுலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவும் தாம்பூலத்தட்டில் சூப்பராக வச்சாச்சு. இப்போ நம்ம செஞ்ச பொங்கல் இது எல்லாமே எடுத்துகிட்டு தாம்பூலத்தில் நம்ம வாங்கின அந்த கலர் விசிறி அதையும் வாங்கி வச்சுட்டு நம்ம இப்போது கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே நம்ம செஞ்ச பொங்கல் அப்புறம் தாம்பூலத்தட்டு இதெல்லாம் கொடுத்தோன்னா சுவாமிக்கு சூப்பராக பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்மக்கிட்ட திரும்ப இந்த தேங்காய் பழம் எல்லாமே தட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ செம்ம சூப்பராக செம்ம ப்ளஸ்ஃபுல்லாக எல்லாருக்காகவுமே நம்மளோட பெரிய மாரியம்மனை வந்து ப்ரே பண்ணியாச்சு. எனக்கு இந்த விசிறி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் அதை வச்சுட்டு சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். மாரியம்மன் கோவிலோட பிரசாதம் போதும் அப்பா பிசைஞ்சு கொடுத்தாரு. நம்ம வந்து சாப்பிட்டு அப்புறமா சமையல் எல்லாம் செய்யலாம். இந்த பச்சரிசி பொங்கல் வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அம்புட்டு ருசியாக இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாதம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம லஞ்ச் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு காமிக்கிறவாங்க. சூடான சாதம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு, திருவிழா அப்படின்னாவே நாட்டுக்கோழி குழம்பு மஸ்ட்டு, அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டு மட்டன் வறுவலும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது சிக்கன் கிரேவி வித் எக்கோடு இருக்குது. மிளகு ரசம் இதெல்லாம் வச்சு செம்மையாக சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக நம்ம திரும்ப கோவிலுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து சுவாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பார்ட்டான முக்கியமான பார்ட் இதுதான். திருவிழானாவே ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக இந்த டைம் முழுசாக இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வந்து பார்த்துருந்தோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாரியம்மன் மாதிரி வேஷம்லாம் போட்டு அந்த சாங்கு செம்ம வைபோட டான்ஸை வந்து பண்ணியிருந்தாங்க. அப்போது அங்கே இருக்கவங்களுக்கு சில பேருக்கு சாமியெல்லாம் வந்துடுச்சு. பார்க்கும்போதே செம்ம வைபாக இருந்துச்சு. இந்த இயர் மாரியம்மன் பண்டிகை இவ்வளோ ப்ளஸ்ஃபுல்லாக செம்ம ஹாப்பியாக வந்து போணுச்சு கண்மணிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.